எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 126 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் எப்படி இருக்கிறோம்? மகிழ்ந்து இருக்கிறோம். If God wants to do great and mighty things in your life, கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னா, அந்த பெரிய காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? What you have to do. Hallelujah. Number 1, முதலாவது, develop a character of accepting even the most hardest thing. எவ்வளவு கடினமாக எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. எவ்வளவு கடினமாக எவ்வளவு கஷ்டமாக காரியங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவத்தை கொண்டு வரும்போது கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எடுத்துக்கொள்வோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில், யார் அப்புறம் போகையில்? ஆண்டவராகிய இயேசு அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, ரபி, போதும், ரபி அப்படின்னா என்ன? டீச்சர். ஹல்லேலூயா. the one who teaches, கற்றுக் கொடுக்கிறவர். ஆமென். சொல்றாங்க, ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு, அதுல ஒரு பேர் என்னது? ரபி. ஆண்டவரே, எங்களை நல் பாதையில எங்களை வழி நடத்துகிறவரே. அவர் சொல்றாங்க, சீசரெல்லாம் சொல்றாங்க, ரபி, ரபி. இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ? பாருங்க, ஒரு குருடன் இருக்கிறான். உடனே கூட இருக்கிற சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவன் பாவம் செஞ்சுட்டான். அந்த பாவத்தினால அவனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு. யார் சொல்றா? சொல்லு, யார் சொல்றா? சீஷர்கள். இதுதான் இந்த வாய் இருக்கு பத்தியா, வாய் அது மோசமானது, அது மோசமானது. அந்த வாய் ஒரு மனிதனை கீழே கொண்டு வந்துடும். இந்த இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை கெடுக்கிறதே இந்த இத்தனோண்டு இந்த பகுதி தான். இத்தனோண்டு இந்த மூக்குக்கு கீழே தாடைக்கு மேலே, மூக்குக்கு கீழே தாடைக்கு மேலே இருக்கிற அந்த பகுதி, சின்ன பகுதி ஒரு மனிதனை அழிச்சிடும். பாவம், அவன் குருட, அவனே பாவம். நீ பொல்லாத காரியத்தெல்லாம் பார்க்குற, அவன் பாவம், அதெல்லாம் பார்க்க முடியல அவனால் பேசாம பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். உடனே குருடான், ஒன்று உனக்கு முடிஞ்சா காசை போட பிடிக்கலையா கடந்து போயிடு. உடனே கூட இருக்கிறவன் என்ன சொல்றான்? இவன் செய்த பாவமா? இவன் பெற்றோருக்கே போயிட்டான். அல்லேலூயா. இன்னும் விட்டுருந்தா கடவுள் நீங்க செஞ்ச பாவமான்னு இருப்பான். அல்லேலூயா. அதுதான் ஜனங்கள் எவ்வளோ கொடூரமான ஜனங்களா இருக்கிறான். அது யாரு? வெளியே இருந்து எவனும் சொல்லு, வெளியே இருந்து எவனும் சொல்ல. யார் சொன்னா? கூடவே இருக்கிறவன் தான் இதெல்லாம் சொல்லுவான். கூடவே இருக்கிறவன் தான் இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியத்தை செய்வான். வெளியே இருக்கிறவன் நல்லா இருப்பான். ஒரு இந்து நல்லா, நம்மளுக்கு சபை மேலே, கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு மரியாதை மதிப்பு இருக்குது. முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் மேலே மரியாதை மதிப்பு இருக்குது. ஆனால் கிறிஸ்தவனுக்கு, சக கிறிஸ்தவனுக்கு மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு. ஒரு கிறிஸ்தவன் அடுத்த கிறிஸ்தவனுக்கு அவன் மேலே என்ன இருக்குது? அவ்வளோ வெறுப்பு இருக்குது, அவ்வளோ ஒரு கொடூரம் இருக்குது, அவ்வளோ ஒரு 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 தீமையான எண்ணங்கள் இருக்கு. ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படின்னா நண்டு மாதிரி தான் கிறிஸ்தவர்கள். நண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பக்கெட்டில் நண்டு போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு மேலே மூடி போடணும்னு அவசியம் இல்லை, தெரியுமா? ஒரு பக்கெட்டில் ஒரு 20 நண்டு போட்டு வைங்க, நீங்கள் மூடி போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நண்டு வெளியே வராது. ஏன் தெரியுமா வெளியே வராது? தெரியுமா? ஒரு நண்டு மேலே போச்சுன்னா என்ன பண்ணோம்? பக்கத்தில் இருக்கிற நண்டு கீழே வரும். அந்த நண்டு கீழே வர்றதுக்கு காக்கா வராது. அந்த நண்டை கீழே தள்ளுறதுக்கு வேற எதுவும் மீன் வராது, வேற எதுவும் வராது. அந்த நண்டை கீழே தள்ளுறதுக்கு என்ன வருது? கூடவே இருக்கிற நண்டு என்ன செய்யுது? கீழே. இதுதான் கிறிஸ்தவனுடைய நிலை. சிலுவையில் போட்டு இயேசு அடிக்கிறாங்க, ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடிக்கிறாங்க. இயேசு சொல்றார், பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது. அதுதாங்க இயேசு. இப்போ நீயும் நானும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம்? காசு சம்பாதிக்கவா இருக்கிறோம்? எதுக்கு இருக்கிறோம்? நீ நானும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை போல வாழ இருக்கிறோம். அவருடைய சுவாபத்தை வெளியே கொண்டு வரணும். அவரை போல நம்ம இருக்கணும்.
எங்கே உனக்கு சுவாபம் மாறுது? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நீ மாறு தட்டி சொல்கிற, நான் 30 வருஷம் விசுவாசி 20 வருஷம் விசுவாசின்றியே, உள்ள உனக்கு இருதயம் இருக்குதான்னு முதல்ல தட்டி பார்த்துக்கோ. உனக்குள்ளே என்ன செஞ்சே தட்டி பாரு, இருதயம் இருக்குதா? அந்த இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? அந்த இருதயத்தில் மனசாட்சி இருக்குதா? அந்த இருதயத்தில் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை இருக்கா? தட்டி பாரு. இங்கே அந்த சீஷர்கள் கூட இயேசுவோடவே கூட இருக்கிறான். நல்லா கவனமாக கேளு, இயேசுவோடவே கூட இருக்கிறவன் இயேசுனுடைய சுவாபம் வரல. அல்லேலூயா. இயேசுடைய அற்புதங்களை பார்க்கிறான், அடையாளங்களை பார்க்கிறான், அதிசயங்களை பார்க்கிறான். ஆனால் இயேசுனுடைய சுவாபம் சுத்தமாக வரல. இதுதான் இன்றைக்குரிய சபையினுடைய நிலைமை. எத்தனை தான் நீ சத்தியத்தை கேளு, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற, இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உற்சாகமாக இருக்கு, அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு கட்டி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நீ தட்டி டிஸ்டர்ப் பண்ணுற. ஆவியில் நிரம்புறியே, அவ்வளோலாம் பண்ணுறியே. அந்த ஆவியானவர் உண்மையிலே ஆவியானவர் இருந்தால் இந்த காரியத்தை நீ செய்வியா? யோசித்து பார் சகோதரா சகோதரி. உன்னையே நீ கேள்வி கேளு, உன்னையே நீ கேள்வி கேளு. யாரும் உன்னை கேள்வி கேட்க வேண்டாம். உன்னையே நீ கேள்வி கேளு. நீ செய்கிற காரியம் எப்படி நீ செய்கிறேன்னு யோசித்து பார். உனக்குள்ளாக என்ன சுவாபம் இருக்குது, உனக்குள்ளாக என்ன தன்மை இருக்குது. இங்கே கூட இருக்கிற சீஷர்கள் அவன் சொல்கிறான், யார் செஞ்ச பாவம்? ஐயோ, யாரோ பாவம் பண்ணிட்டான் போல இருக்குது. இவன் பாவம் பண்ணிட்டானா? இல்லை இவங்க அப்பா அம்மா பாவம் பண்ணிட்டானா? யாரு பாவம் பண்ணிட்டான்? அல்லேலூயா. பாருங்க, இயேசு அவர் சொல்றாரு, இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி அவன் பிறந்தான். அவரு செம்ம கடுப்பா இருப்பார். என்னடா இவனுக்கு இப்படி இருக்கிறாங்க, எத்தனை தான் சத்தியத்தை சொன்னாலும் இவன் இன்னும் மற்றவனை குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறானே. இன்னும் மற்றவன் என்ன செய்யறா? இவன் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு, எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் எப்படி இருக்கிறேன்னா, மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன், நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் பீயிங் கண்டென்ட் இன் வாட் ஐ ஹேவ், ஐ எம் பீயிங் கண்டென்ட் இன் தி திங்ஸ் விச் ஐ பீன் இன் டு. நான் எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மனரம்யமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வா, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். என் சகோதரா சகோதரி, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட எண்ணத்தை நீ கொண்டு வரும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய சூழலை மாற்றுகிறார். கர்த்தர் உன்னுடைய நிலையை மாற்றுவார். எப்படி ஆசீர்வாதம்? சும்மாவே ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷன் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிறார், நான் என்ன செய்கிறேன்? நான் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறேன், நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஐ see the heart. கர்த்தர் பார்க்கிறார் நம்ம இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம், நம்ம இருதயம் எப்படி இருக்குது. நல்லதே யோசி, நல்லதே செய்யு. அதான் உனக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீ ஒருத்தனுக்கு நல்லது செய்யலையா, கெட்டது செய்யாத. ஒருத்தனுக்கு நீ நல்லது செய்யலையா, என்ன செய்யாத, கெட்டது செய்யாத. இங்கே நம்ம பார்த்தோம், அந்த சீஷர்கள் அவன் கேட்குறான், யார் செய்த பாவம் இது? இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இவனும் செய்யலை, இவன் பெற்றோரும் செய்யலை, இதே தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி இவன் பிறந்தான் சொல்லிட்டு அவன் சொல்றாரு பாருங்க, பகற்காலமா இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இருக்கிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நம்ம சொல்றாரு, எப்பா நீ வெளிச்சமா இரு, நீ அடுத்தவனுக்கு என்ன இருக்காத, இருளா இருக்காத. உன் பேச்சில் நீ அடுத்தவனுக்கு என்ன இருக்காத, இருளா இருக்காத. உன்னுடைய செய்கைகள் அடுத்தவனுக்கு இருளா இருக்காத, நீ வெளிச்சமா இரு. அடுத்தவனுக்கு ஏதோ உன் மூலமாக அடுத்தவன் ஏதாச்சும் பயன் பெறட்டும், உன் மூலமாக அடுத்தவன் ஆசீர்வாதம் பெறட்டும். அல்லேலூயா. அது சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன், நான் ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் அவர் பூசினார். போதும். என்னங்க பண்ணாரு? அந்த குருடருக்கு என்ன செஞ்சாரு சொல்லுங்க, என்னங்க செஞ்சாரு? துப்பி என்ன பண்ணாரு? துப்பி சேறுண்டாக்கி துப்பி அதை கலக்கி அதை என்ன பண்ற, அதை எடுத்து அந்த குருடனுடைய கண்ணில் பூசினார். நல்ல கவனமாக கேளு. இப்போ ஆண்டவராகிய இயேசு அவர் காரி துப்பி சேர் உண்டாக்கி தன் கண்ணில் பூசுறாருன்னு அந்த குருடனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா சொல்லு, தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அவன் கண்ணு தான் பார்க்க முடியாது, ஆனால் செய்கிறது எல்லாமே தெரியுமே.
துப்புறது, அதாவது கண்ணு தெரியாத அப்படிப்பட்ட நபர்களுக்கு காது ப்ளஸ் ஐக்கியூ பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப அவங்க ஐக்கியூ நம்ம விட அவங்க ஷார்ப்பாக இருப்பாங்க. நம்ம வர அந்த நடையை வச்சே யாருன்னு சொல்லுவாங்க. நம்ம கை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கையை தொடுறதை வச்சே சொல்லுவாங்க. பயங்கர ஷார்ப்பாக அவங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்துருக்கிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு அவர் துப்புறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. இவைகளை சொல்லி 6வது வசனம், அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசினார். நல்ல கவனமாக்கீழே. இப்படி உங்களில் யாராவது ஒரு அற்புதத்திற்கு நீங்கள் போறீங்க, அப்போ இப்படி யாராவது நீங்கள் அற்புதத்திற்கோ இல்லை ஜபத்திற்கோ நீங்கள் போகும்போது யாராவது ஒரு பாஸ்டர் இப்படி செஞ்சா நீ என்ன செய்வ? சொல்லுப்பா, என்ன செய்வ? அந்த பாஸ்டருடைய கண்ணை நோண்டிடுவ. நீ இது எதுவுமே செய்யாத போதே நீ நோண்டிடுற. இது எதுவுமே செய்யாத போதே அவன் கண்ணை நோண்டிடுற, மூக்கு நோண்டிடுற, காதை எடுத்துடுற, இருதயத்தை எடுத்துடுற, கிட்னியை உருவிடுற, லிவரை எடுத்துடுற, கையை காலை முடமாக்கிடுற, எல்லாம் பண்ணிடுறியே. இப்படி எதுவுமே நடக்காத போதே நீ இப்படி எல்லாம் உனக்கு நன்மை செய்யறாங்க. அந்த நன்மைக்கு நீ என்ன செய்யற? சொல்லு, நன்மைக்கு என்ன செய்யற? நீ தீமை செய்யற. ஆனா இப்படி செஞ்சா நீ என்ன செய்வ? சொல்லுப்பா, என்ன செய்வ? ஒன்னா அவன் முகத்துல துப்பிடுவ, இல்லைன்னா அவன் கண்ணை நோண்டிடுவ. அல்லேலூயா. நல்ல கவனமா கேளு. If God wants to do greater things in your life, develop a character of accepting even the hardest of the hardest thing. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும்னா, அந்த பெரிய காரியங்கள் உனக்கு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது எவ்வளவு கடினமான ஒன்றாக இருந்தாலும், அது எவ்வளவு கஷ்டமான ஒன்றாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீ ஏற்படுத்தும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு மாத்திரம் அந்த குருட, ஐயோ என்ன நீங்க இப்படிலாம் செய்றீங்க, ஐயோ வேண்டாம் என்ன இவ்வளவு அசிங்கமா பண்றீங்க, எச்சு துப்பி அந்த எச்சை எடுத்து என் மேல வைக்கணுமா, என்னது அநியாயமா இருக்குது, அப்படிலாம் வேண்டாம், இப்படிப்பட்ட அற்புதம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருந்தா என்னங்க ஆயிருக்கும்? அவனுக்கு பார்வையே வந்திருக்காதுங்க. அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்க. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான். அல்லேலூயா. தரையிலே துப்பி சேறுண்டாக்கி அந்த சேற்றை அவன் கண்களிலே பூசுகிறார். அல்லேலூயா. என் சகோதரா, சகோதரி, he didn't say a word. ஒரு வார்த்தையும் அவன் சொல்லல. ஐயோ ஆண்டவர் ஏன் செய்றீங்க, ஐயோ ஆண்டவர் எனக்கு இது வேண்டாம், என்ன நீங்க இப்படி பண்றீங்க, என்ன இப்படியா பண்ணுவீங்க, சேரை உண்டாக்கி இது துப்புறீங்க, சேரை உண்டாக்கி துப்பி அதை எடுத்து என் மேல வைக்கிறீங்க. ஒரு குருடனா இவ்வளோ எல்லாம் இலக்காரமா போச்சா, இவ்வளோ எல்லாம் வேதனையான காரியங்கள் செய்வீங்களா? இப்படியெல்லாம் எதுவுமே அவன் சொல்லலை. என் சகோதரா, சகோதரி, லிசன், நல்ல கவனமாக கேளு. எத்தனை முறை நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம் தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை முறை நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கு வேண்டாம், இது என்ன இவ்வளோ கடினமாக இருக்கிறது, என்ன இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், எனக்கு இது வேண்டாம், இப்படிப்பட்ட வார்த்தைகள். இவர் எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, அல்லேலூயா. நீ எப்படி போனா எனக்கு என்ன, நான் விட்டுட்டா அது மாதிரி. நான் அதான் உனக்கு ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறாங்க. ஏன் டீச்சர் ஸ்டூடெண்ட் அடிக்கிறாங்க சொல்லுங்கப்பா? ஏன் டீச்சர் ஸ்டூடெண்ட் அடிக்கிறாங்க? அவன் படித்து நாளைக்கு முன்னேறி அவன் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அந்த டீச்சருக்காக பணம் கொடுக்க போகிறான். சொல்லுவான், அந்த டீச்சருக்காக பணம் கொடுக்க போகிறான். யாராச்சும் அது மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு பணம் கொடுக்குறீங்களா? மாதம் மாதம் ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். அப்புறம் ஏங்க டீச்சர் அடிக்கணும்? சொல்லுங்க, ஏங்க டீச்சர் அடிக்கணும்? அதுதாங்க டீச்சருடைய வேலை. எல்லா மாணவர்களும் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகணும்.
எல்லா மாணவர்களும் வாழ்க்கையில் உயரணும், எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதே போல தான் ஒரு போதகருடைய வேலை. அல்லேலூயா. அநேக போதகர்கள் சும்மா உனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எல்லாம் ஊரை ஏமாத்துறது, எல்லாம் ஊரை ஏமாத்துறது. என் சகோதரா சகோதரி, ஆண்டவராக இயேசு சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன் சொல்றாரு? ஏன்? நம்மளிருந்து இருக்கிற அழுக்கு நீங்கணும், பரிசுத்தத்திற்கு நேராக, இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக நம்ம கடந்து வரணும். கடிந்து கொள்ளுகிற உபதேசம் தான் உன்னை சரிப்படுத்தும், நம்மை சரிப்படுத்தும். அல்லேலூயா. இங்க இந்த குருடனை பார்த்து ஆண்டவராக இயேசு அவர் தரையிலே துப்பி சேர் உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து கண்ணுல பூசுறாரு. அவன் என்ன செய்யல? அவன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. அவன் என்ன செய்யல? மறுப்பு தெரிவிக்கல. நாம் எத்தனை முறை ஆண்டவருக்கு நாம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறோம்? நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய செய்கையினால. எத்தனை முறை ஐயோ எனக்கு இது வேண்டாம், ஐயோ இது நோ, ஐ கேனாட் அக்செப்ட் இட், ஐ கேனாட் அக்செப்ட் இட், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பக்குவம் இல்லை. ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இட் இஸ் டூ ஹார்ட், இது ரொம்ப கடினமாக இருக்குங்க, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னா அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு வேற பக்கம் அவர்களுக்கு ஏற்றதே போல இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள்ல அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போ, என்ன செய்ய, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த வார்த்தையை அந்த சாரிபாத், அந்த விதவை, அவ ஏற்றுக்கொண்டான். அவகிட்ட இருக்கிறதே கொஞ்சம். அவ சொல்றா, நானும் என்னுடைய மகனும் இது சாப்பிட்டுட்டு நாங்கள் சாவறதுக்கு இருக்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்ப நீ எனக்கு கொடுத்துரு, முதல்ல எனக்கு கொடு, அதுக்கு பிற்பாடு நீ சாப்பிடு. அவளே அங்க சாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒன்றுமே இல்லை. ஆனா அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையே, அது கடினமான வார்த்தை தான், அது கஷ்டமான வார்த்தை தான், அது முடியாத வார்த்தை தான், அது நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற வார்த்தை தான். ஆனாலும் ஏற்றுக்கொண்டார். அவ ஏற்றுக்கொண்டது கடினமான ஒன்று, ஆனா அதனுடைய விளைவு எப்படி இருந்தது? ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இதுதான் கர்த்தருடைய காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தையும் இப்படிதான். அது ரொம்ப கஷ்டம்தான். யூ கேனாட் அக்செப்ட், யூ கேனாட் அக்செப்ட், அது ரொம்ப கஷ்டம். ஆனா யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னா நம்ம ஆண்டவருக்கே கற்றுக் கொடுப்போம், நம்ம ஆண்டவரா மாறிடுவோம், ஆண்டவரை நம்மளா மாத்திடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்மளா மாத்திடுவோம். நம்ம எப்படி மாறிடுறோம்? சொல்லு, நம்ம எப்படி மாறிடுறோம்? ஆண்டவரா மாறிடும். என் சகோதரா சகோதரி, யூ டோன்ட் டீச் காட். நீ ஆண்டவருக்கு நீ கற்றுக் கொடுக்காத, ஆண்டவருக்கு என்ன செய்யாத, நீ கற்றுக் கொடுக்காத. ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறார் என்று. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு வசனம் இருக்கு. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது, அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். God's word is always hard to follow. கர்த்தருடைய வார்த்தைகள் அது ரொம்ப கடினமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதை கேட்பதற்கோ, அதை ஏற்றுக்கொள்வதற்கோ, அதை கடைபிடிப்பதற்கோ இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் அஸ். அது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். ஆனால் முடிவு ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனம். இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசி எசேக்கியேல் இடத்துல, இந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க?
செவி கொடுக்க மாட்டாங்க. எனக்கே அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராகிய எனக்கே அவங்க செவி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ எப்படிங்க உனக்கு தீர்க்கதரிசி ஆகிய உனக்கு செவி கொடுப்பாங்கன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. வாசிங்க அதுக்கு பிறகு. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்திற்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். என் சகோதரா சகோதரி, ஆர் வி ரெசிஸ்டிங் த வேர்ட் ஆஃப் காட்? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறோமா? இல்ல கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஐயோ எனக்கு இது வேண்டாங்க, எனக்கு இது வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எது தேவையோ, எனக்கு எது எனக்கு விருப்பமா இருக்குதோ, எனக்கு எப்படி இஷ்டமா இருக்குதோ அதை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் எனக்கு என்ன சொல்றது வேண்டாம். அந்த குருடன் அவரு சேறு உண்டாக்கி, எச்சு துப்பி சேறு உண்டாக்கி அதை பூசி அவன் கண்ணில் வைக்கிறார். அப்போ அந்த குருடன் யோசித்து பாருங்க, ஆண்டவரே ஏன்பா இப்படிலாம் செய்றீங்க? நீங்கள் உங்கள் கையை எடுத்து என் கண்ணுக்கு மேலே வச்சு ஜெபம் பண்ணுங்க, இல்லை என் தலைமையில வச்சு ஜெபம் பண்ணுங்க, இல்லை நீங்கள் சும்மாவாச்சும் வார்த்தையினால சொல்லுங்க, நீ பார்வை அடைவாயின்னு சொல்லுங்க, போதும். ஏன் இப்படியெல்லாம் செய்றீங்க? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது மாத்திரம் செய்யுங்க, எனக்கு இது வேண்டாம். இதே தான் நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. இது எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையானது எனக்கு வேணும், ஆனால் எனக்கு மற்றதெல்லாம் வேண்டாம். என் சகோதர சகோதரி, டோன்ட் சே, அதை செய்யாத, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தர் எது கொடுத்தாலும் எது சொன்னாலும், கர்த்தருடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். அது நம்மை சரி செய்யும், நம்மை சுத்திகரிக்கும். சிலுவைக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக இந்த பரிசுத்தத்தின் வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சீர்படுத்தி, செவைப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை நிலையாய் நிற்கும்படியாக செய்யும். யோவானேழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலிருந்து 69ஆம் வசனமுடைய பாருங்களேன். அவருடைய அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களில் அநேகர், நல்லா கவனமாக கேளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியுது, 12 சீஷர்கள் தான் இருந்தாங்க. இல்லை அதை தாண்டி 70 சீஷர்கள் இருந்தாங்க. இல்லை, he had many, நிறைய பேர் இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அந்த நிறையா சீஷர்கள் இருந்து 70 பேர் இருந்தாங்க. அந்த 70 பேர்லேருந்து 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேரில் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் இருந்தான். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, இங்கே பார்த்தோம், அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது என்ன உபதேசம்? நல்லா சத்தமா சொல்லு, இது என்ன உபதேசம்? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள். யாரோட நடக்கல? இயேசுவை விட்டு விலகி போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்படிதான் இருப்பாங்க. ஏன் இயேசுவை விட்டு விலகி போனாங்க? கடினமா இருக்குது, ஐயோ கஷ்டமா இருக்குதுங்க, ஐயோ இவர் திட்டுறாருங்க, இவர் சபிக்கிறாருங்க, இவரு சபிக்கிறாருங்க, எங்களை ரொம்ப சபிக்கிறாருங்க, இவர் ஆனா சபிக்கிறாருங்க. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, ஆண்டவராக இயேசு இடத்துல நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. ஏன் விலகி போனாங்க? ஏங்க விலகி போனாங்க? கடினமாக இருக்குங்க அவருடைய உபதேசம். இடுக்கமான வாசல் வழியாய், மத்திய கிழமை சுவிசேஷத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு.
அந்த வசனத்தை நான் வேகமாக எடுக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக. நல்ல உபதேசம், ஆசீர்வாதத்தில் உபதேசம், நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, நீ உயர்வ, அப்படி பண்ணுவ, இப்படி பண்ணுவ. ஒல்லியா இருக்கிறவன் நல்லா நல்லா குண்டாவான், குண்டா இருக்கிறவன் ஒல்லியாவான், கருப்பா இருக்கிறவன் வெள்ளையாவான், வெள்ளையா இருக்கிறவன் மாநிறமாவான், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகும், வீடு இல்லாத வீடு வரும். இப்படிப்பட்ட உபதேசங்கள் இல்லை. அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியா என்ன செய்ய? உட்பிரவேசி. கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? அது பெருசா இருக்கும். நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் பேசுவாங்க, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. ஏன் கண்டுபிடிக்க முடியல? நீ வேற எதையோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற. உள்ள நீ வேற எதையோ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற? பெரிய வாசலை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற. அதனால இடுக்கமான வாசல் உனக்கு கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, ஜீவனுக்கு போகிற வாசல் என்னைக்குமே கஷ்டம்தான். அந்த உபதேசம் கஷ்டம்தான், கடினமாக தான் இருக்கும். சம்மட்டியில் அடிப்பதே போல இருக்கும், ஈட்டியில் குத்துவதே போல இருக்கும். பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் எப்படி இருக்குதா? கருக்குள்ள பட்டயம். வசனம் பா, அது அந்த வசனத்தை நான் எடுக்கிறேன் வேகமாக. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? so sharp it pierces into anything. எதுல வேணாலும் ஊடுருவி வர முடியும். so sharp, அவ்வளவு ஷார்ப்பான வார்த்தைகள். ஒரு பட்டயத்தை விட, ஒரு கத்தியை விட ஷார்ப்பானது கர்த்தருடைய வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க வேணாலும் உள்ள, it penetrates into it, எங்க வேணாலும் உள்ள போக முடியும். வாசிங்க அந்த வசனத்தை. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களகையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. எது? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் it penetrates உனக்குள்ளாக ஊடுருவி கடந்து வரும். no one can stop. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் என்ன செய்ய முடியாது? அது நிறுத்த முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன வசனம் பார்த்தோம்? யோவான்ல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 6ஆம் அதிகாரத்துல 60வது வசனத்துல எல்லாரும் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? 66வது வசனத்துல, அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட என்ன செய்யல? நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன் பின்வாங்கி போனா? அவனால ஒட்ட முடியல. அவனால என்ன செய்ய முடியல? ஒட்ட முடியல. என்ன ஒட்ட முடியல? கர்த்தருடைய வார்த்தையில ஒட்ட முடியல. பரிசுத்த தேவனுடைய ஊடுருவி வருகிற வார்த்தைகள் ஒட்ட முடியல. ஆத்துமாக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகள், அது ஒட்ட முடியல. ஒட்ட முடியாத என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். ஒட்ட முடியாதவன் ஓடிடுவான். he will not be in. நல்ல கவனமாக்கல. உன் தரிசனத்தோடு யாரும் பயணிக்க மாட்டாங்க. உன் தரிசனத்தை போல அவர்களுக்கு அந்த தரிசனம் இருந்தால் மாத்திரமே அவர்கள் கடைசி வரைக்கும் முன்னோடு வருவாங்க. அல்லேலூயா. 12 பேர் கூட இருந்தா ஆண்டவராக இயேசுவினிடத்துல சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. யார் இருந்தா கூட? சொல்லுப்பா, யார்ப்பா இருந்தா? ஜஸ்ட் ஒன், ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான். அல்லேலூயா. இயேசுவுக்கே இந்த நிலைமை. இயேசுவுக்கே இந்த நிலைமை. 12 பேர் இருந்தான். ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சான், மிச்சவங்கெல்லாம் ஓடிட்டான். எல்லா பையனும் ஓடிட்டான். கூடவே இருந்தான், கூடவே சாப்பிட்டான், கூடவே தூங்கினான், கூடவே அற்புதங்களை பார்த்தவன், கூடவே அடையாளங்களை அதிசயங்களை பார்த்த, செத்த சரீரத்தை உயிரோட கொண்டு வராரு. பார்க்கிறான். எல்லாம் குஷ்டரோகிகள் சுகம் அடைகிறார்கள், பார்வையற்றவர்கள் பார்வை அடைகிறார்கள், மூடம் எல்லாம் குணமாகுது, வாய் பேச முடியாதவங்களாம் வாய் பேசலாம், எல்லாத்தையும் பார்த்தான். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவருடைய காரியங்கள், சில காரியங்கள் நடக்கும்போது எல்லாம் ஓடிடுவான். ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அல்லேலூயா. உங்கள் தரிசனத்தினோடு எல்லாரும் பயணிப்பாங்கன்றது இல்லை. எல்லாரும் போயிடுவாங்க.
நாட்கள் வர வர, காலங்கள் போக போக உன்னுடைய தரிசனம் இல்லாதவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடிடுவாங்க. உன் தரிசனத்தை பெற்றவர்கள், உன்னை போல தரிசனம் உடையவர்கள் உன்னோட கடைசி வரைக்கும் பயணிப்பான். அது சிலுவை மரணமாக இருந்தாலும் அந்த இடத்துலயும் வந்து நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தரிசனம், அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம், அதுதான் தரிசனம், அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். இங்க ஆண்டவர் சொல்லாரு அந்த வசனத்துல, அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அது சொல்ல, ஐயோ, நாங்க எங்க போக முடியும்? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது. Where can we go? நாங்கள் எங்க போக முடியும்? எங்களால் எங்கேயும் போக முடியாது. We cannot go. We cannot go. Hallelujah. God's word is always hard. கர்த்தருடைய வார்த்தைகள் என்றைக்குமே கடினமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், கத்தியால குத்துவதை போல இருக்கும். Hallelujah. We cannot accept. இங்க அந்த குருடனுக்கு ஆண்டவராகிய இயேசு அவர் துப்புறாரு. நல்லா கவனமா கேளு. கூட இருக்கிறவன், அந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஜென்ரலா பார்க்கும் போது என்ன சொன்னாங்க? என்னங்க சொன்னாங்க? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான்றான். இப்போ துப்பி சேரெல்லாம் உண்டாக்கி கண்ணில் பூசினா என்னெல்லாம் பேசியிருப்பான்? ஹல்லேலூயா. என்னென்னலாம் பேசியிருப்பாங்க? என் சகோதரா, சகோதரி, காட்ஸ் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் ஹார்ட். கஷ்டம்தான், கஷ்டம்தான், கடினமான ஒன்று தான். டெவலப் அ கேரக்டர், டெவலப் அ கேரக்டர். எவ்வளவு கடினமாக கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசை கொண்டு வா, அப்படிப்பட்ட ஒரு சுவாபத்தை கொண்டு வா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் எப்படி பேசினாலும் பரவாயில்ல, யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கேட்கிறார், நீங்களும் போக இருக்கிறீங்களா? அப்போ சீஷர்களில் ஒரு சீஷன் பேதுரு சொல்றார், ஐயோ நோ, எங்கே நாங்கள் போவோம்? உம்மிடத்துல ஜீவனுள்ள வார்த்தை இருக்கே. ஹல்லேலூயா. அது கஷ்டமாக தான் இருக்குங்க கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் யார் தனக்குள்ளாக கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருக்காது, அது ஆசீர்வாதமாய் கடந்து வரும். ஆமென். லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6, 7 வசனங்களை நாம் பார்க்கலாம் வேகமாக. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? பேதுருவை பார்த்து சொல்றாரு. பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவர். அவர் ஹீஸ் a fisherman. யார் அவரு? அவர் ஒரு ஃபிஷர்மேன். அவர் தான், அதுதான் அவருடைய தொழில், அதுதான் அவர் தொழில். சின்ன வயசுல இருந்து அவருடைய தொழில் என்னது? சொல்லுப்பா, மீன் பிடிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆண்டவருடைய தொழில் மீன் பிடிக்கிறது அல்ல. இப்போ ஆண்டவராக இயேசு சொல்றாரு, இந்த சின்ன வயதிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த வேலையை செய்து இருக்கிற அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை என்ன செய்யுங்க? போடுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையே சொல்றேன். நைட் எல்லாம் பண்ணோம், எங்களுக்கு தெரியாதா? இப்போ இதுல கரண்ட் இருக்குதுங்க, இந்த வேவ்ஸ்ல வந்து இந்த அலைகள்ல வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்போ மீன் வராது, மீன் எல்லாம் வேற திசையில் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா எனக்கு தெரியுங்க ஐயா, எனக்கு தெரியுங்க ஐயா, இப்படிலாம் சொல்லல. ஹல்லேலூயா. ஐயா நைட்டெல்லாம் பண்ணோம், ஃபுல்லாக பார்த்துட்டோம், எங்கேயுமே மீன் இல்லை, மீன் இன்னைக்கு வராது, அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கிளைமேட்டுக்கு வராது. காற்று அடிக்குது பார்த்தீங்களா? இந்த காற்று வச்சே நான் சொல்ல முடியும் எந்த மீன் வரும்.
அந்த அளவுக்கு திறமை உள்ளவர் யாரு? பேதுரு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் வருடத்திற்கு முன்பதாக ஆஸ்திரேலியா தேசத்தில் வந்து ஒரு நபரை நான் ஸ்டீஃபன் சொல்லி ஒரு நபரை நான் சந்திக்க நேரிட்டது. அப்போ அவர் வந்து கடலுக்குள்ளாக எங்களை கூட்டிகிட்டு போனார். ஒரு பெரிய ஒரு 15 பேர் இருக்கக்கூடிய ஒரு போட்டு. அந்த போட்டில் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார். நானும் என்னுடைய தகப்பனார் இருந்த அந்த டைமில் நாங்கள் போயிருந்தோம் உள்ள. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் சரியாக ஞாபகம் இல்லை. 1.5 மணி நேரம் இருக்கும். கண்டிப்பாக 1.5 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் ஆனதான்றது எனக்கு தெரியல. ஆனால் 1.5 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கும். உள்ளே போயிட்டோம். அப்போது என்னிடத்துல வந்து அந்த ஆங்கிலர், அதாவது அந்த தூண்டில வந்து கொடுத்தாங்க மீன் பிடிப்பதற்காக. அப்போது நான் என் கையில் கொடுத்துட்டாரு, நான் வாங்கிட்டேன். அப்போ டக்குன்னு என்ன பண்ணார், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து கையை விட்டார். அந்த தண்ணியை கையை விட்டு அந்த தண்ணியை எடுத்து பார்த்துட்டு நாக்கில் தொட்டுட்டு சொன்னார், வேண்டாம் வேண்டாம், இங்கே போட வேண்டாம், தள்ளி போகலான்னு. அப்போ நான் கேட்டேன், ஏன் இங்கே வேண்டாம்? இங்கே சுறா அதிகமாக இருக்கும், நீங்கள் இந்த தூண்டில் போட்டிங்கன்னா உங்களை இழுத்துட்டு கீழே போயிடும். நான் அப்படியே அவரை பார்க்குறேன். ஒரு சுறாவையும் நான் பார்க்கல. சுறாவினுடைய அடையாளத்தை நான் பார்க்கல. ஆனால் அவர் அந்த தண்ணியை எடுத்து நாக்கால நக்கி சொல்கிறாரு, சுறா இருக்குதுங்க, வேண்டாம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நானே நம்பலை. அந்த இதை வந்து அங்கே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்தது. அந்த ஆங்கிலர் அந்த ராடை வந்து அந்த இதில் வச்சுட்டு முன்னாடி தாங்க போனார். பட்டார்னு ஒரு அடி அடிச்சது பாருங்க, அந்த போட்டை அடிச்சுட்டு அது போகுது. நான் அப்போ பார்க்குறேன், சுறாவை பார்த்தேன். அவருக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியல, அந்த தண்ணியில் அது இருக்குன்னு சொல்லி அந்த தண்ணீரை நக்கி பார்த்து அவருக்கு தெரியுது. இதுதான் உண்மையான பரம்பரையாக செய்கிற ஒரு தொழில் செய்கிறவன் இப்படி தான் இருப்பான். இதை விட பயங்கரமானவர் தான் பேதுரு. அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரிடத்துல ஆண்டவராக இயேசு சொல்றாரு, எப்பா நீ போய் வலைய போடுப்பான்றார். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் சொல்லுகிறத நான் செய்கிறேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை நான் போடுகிறேன். ஐயா, இது எனக்கு தெரியாது வராதுன்னு, ஆனா நீங்க சொல்லுவீங்க, நான் செய்வேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு நல்ல விஷயம் தெரிஞ்சவன் சிலதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தப்பா இருந்தால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நல்ல சமையல் பண்ற நபர் நீங்க, உங்களிடத்துல வந்து ஒரு ஆண் வந்து, இல்லை உங்க பையன் வந்து, இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சோண்டு மிளகாய் போடுங்க, கொஞ்சோண்டு காரந்தூள் போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த காரந்தூள் எடுத்து அவன் மூஞ்சில் வச்சுருவீங்க. கடுப்பாயிடும் உங்களுக்கு. ஏன்? நீங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ண, இது மாதிரி செய்ய, அது மாதிரி பண்ணா கடுப்பாயிடுவீங்க. அப்படிதான் ஆண்டவராக இயேசுக்கு மீன் பிடிக்கிறதெல்லாம் தெரியாது. இவன் சின்ன வயதுல இருந்து அவனுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் அவனுடைய தொழிலே. ஆனா அவன் சொல்றான், நீங்க சொல்றீங்க, நான் செய்யறேன். சில நேரத்தில் அது சொல்வது கஷ்டமா தான் இருக்கு, கடினமாக தான் இருக்கும், முடியாததாக தான் இருக்கும். நீ கேளு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா நடந்தது? வசனத்தை பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்தார்கள். அப்படியே செஞ்சுட்டான். அதுல ஒன்னையும் அவன் வந்து விடல. அவன் ஒன்னையும் என்ன செய்யல? விடல. நீ விடாத. உனக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துட்டு மிச்சத்தெல்லாம், ஒரு 2 விஷயத்தை எடுத்துட்டு 100 விஷயத்தை விட்டுறாத. 100 விஷயம் ஆண்டவர் சொன்னா, அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது கஷ்டமா இருக்கோ கஷ்டமா இல்லையோ, அவர் சொல்லிட்டா 100 சொன்னார்னா அந்த 100ஐயும் உனக்குள்ளாக கொண்டு வந்து அதன்படி செய். அது மூளைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும், அது கடினமாக தான் இருக்கும், அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை செய், அது ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெண் பிள்ளைகள் வந்து, நான் சொல்கிறது இப்போ இல்லை, முன்னாடி அந்நாட்கள் எல்லாம் வந்து பெண் பிள்ளைகள் வந்து 6 மணிக்கு மேலே வெளியே நின்று தலையை சீவிட்டு பூ வச்சுட்டு வாசல், ஒரு 6 மணிக்கு மேலே வாசல் முன்னாடி போய் ஒரு பெண் பிள்ளை, ஒரு வயசுக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை வாசல் கிட்ட நின்னா அந்த அம்மா என்ன சொல்லும்?
சொல்லுங்க, அம்மா என்ன சொல்லுங்க, போகாது. அது மீறி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, மீறி போச்சுன்னா என்னங்க பண்ணுவாங்க? இப்போ விட்டுருங்க, அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போய் வாசலில் போய் நின்றுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே வாசலில் நின்றுட்டு இல்லை அப்படியே ரோட்டில் உலாத்திட்டு இருந்துச்சுன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? அந்த அம்மா சொல்லுங்க, என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. ஏங்க அடிக்கணும்? அந்த பொண்ணு எதுவும் தப்பு பண்ணலையே, சும்மா தானேங்க வாசலில் நிற்குது, சும்மா தானேங்க காற்று வரத்துக்கு வாக்கிங் போகுது, ஏங்க அந்த அம்மா அடிக்குது? சொல்லுங்க, ஏங்க அம்மா அடிக்குது? ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் என்ன நடக்குன்றது தெரியும், என்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியும், என்ன போராட்டம் வரும்னு தெரியும், என்ன விபத்து வரும்னு தெரியும், என்ன இதுக்கு அப்புறம் இது என்னென்ன காரியங்கள் விளைவுகள் வரும்ன்றது தெரியும். அதனால என்ன செய்கிறாங்க? முன்கூட்டி என்ன செய்கிறாங்க? வேண்டாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன செய்ய தெரியாது. அது சண்டை. சும்மா சும்மா நீங்கள் என்ன கட்டுப்படுத்துறீங்க, சும்மா சும்மா என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க, வெளியே போகாதன்னு சொல்கிறேன், அது செய்யாதன்னு சொல்கிறேன். அந்த பிள்ளைக்கு தெரியாது, ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும். இதே போல தான் நமக்கு ஒன்றும் தெரியறது இல்லை, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கணும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அடுத்த நொடி இந்த இடத்த விட்டு நம்ம கீழே போகும்போது என்ன நடக்கணும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாலும் நாம் கேட்டு, அவர் என்ன சொன்னாலும் நமக்குள்ளாக கொண்டு வரும்போது அந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறது, அந்த வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கிறது, அந்த வார்த்தைகள் நம்மை உயர்த்துகிறது, அந்த வார்த்தைகள் கடைசி வரைக்கும் இந்த பூமியில நாம் வாழக்கூடிய கடைசி நொடி வரைக்கும் அந்த வார்த்தைகள் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து போஷித்து பலப்படுத்தி நம்மை வழிநடத்தி நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாக கடந்து வருகிறது. ஆனால் அந்த வார்த்தைகள் கடினமாக இருக்கு, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கு. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும்னா, அந்த பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், என் சகோதரா சகோதரி, கடினமாக கஷ்டமாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை உன்னிடத்துல கொண்டு வா. அந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றிவிடும். அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, என் இயேசுவே, உம்முடைய சித்தம் எதுவோ அது என்னுடைய வாழ்க்கையில் அப்பா நிறைவேறட்டும். அப்பா, என்னுடைய விருப்பம் வேண்டாம், என்னுடைய இஷ்டங்கள் வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது கடினமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு முடியாததாக இருந்தாலும் சரி, இயேசுனுடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வார்த்தைகள் எங்களை சீர்படுத்தும், அந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும், அந்த வார்த்தைகள் நல் பாதையில் எங்களை கொண்டு வந்துடும். இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களை தகுதிப்படுத்தி, தயார்படுத்தி, ஆயத்தப்படுத்தி எங்களை கொண்டு வரும். அப்பா, இயேசுவே, இந்த குருடனை போல ஆண்டவரை, நீங்கள் எது செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். என் இயேசுவே, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாவங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாக இந்த ஒரு விசை மன்னிப்பீராக. உம்முடைய நினைவுகள் எங்களிடத்துல கடந்து வரட்டும். அப்பா, இந்த ஒரு விசை எங்களை நினைத்தருளுவீராக. எங்களுடைய சூழலை நீர் மாற்றி நாங்கள் பார்வை அடைய, நாங்கள் குணமடைய, நாங்கள் சுகம் பெற, நாங்கள் விடுதலையை சுதந்திரிக்க, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த ஒரு விசை எங்களுடைய சூழலை மாற்றுவீராக. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.